சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். புதூரை பார்க்கும்போது ஒரு புதுமையான ஊராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரே இந்த ஊரில் வாசம் பண்ணுற ஊர் மாதிரி இருக்குது பார்க்க. அது அவ்வளோ பெருமை. அதுவும் இந்த ஆலயத்தை பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஆலயம் இல்லை, பரலோகமே இறங்கக்கூடிய அளவில் ஒரு மாளிகையை அமைஞ்சிருக்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே
சீர்படுத்தும் சிறுசியரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிறுசியரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவாவுக்கானே ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாவுக்கானே ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். நல்ல தகப்பனே, பகல் வேளைக்க நன்றி ராஜா. புதிய வீட்டை பிரதிஷ்டை செய்ய முடிய கிருபை தந்தீங்கப்பா. ஈர் வாசம் பண்ணத்தக்க இல்லமாக இருக்க கிருபை தாங்க. புது மக்கள் ஒவ்வொரு விசேஷித்த கரம் கொண்டு வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அடியான இந்த இடத்துக்கு கொண்டு வந்து பெரிய பாக்கியத்தை நினைக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிராமத்தையும் மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஒரு எருசலேம் நகரை பார்த்த மாதிரி இருக்குது. எருசலேம் வாழ்ந்த மாதிரி அழகாக இருக்குது. ஆனால் எருசலேம் தான் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் அழுதார்? லூக்கா 19:41 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த நாளில் சமாதானத்துக்கு ஏற்றி அடைந்ததாக நல்லமாக இருக்கும். நீ அறியாமல் போனபடினால்
சத்துருக்களை உன்னை சூழ மதில் போட்டு சுற்றி வளைந்து கொண்டு ஒரு கல்லின் மேல் கல்லீராதபடி இடிக்க போட்டு போகிற நாட்கள் வரும்னு சொல்லி அன்று எழுதார். இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை தான் உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க. மற்ற மக்கள்லாம் ஓரளவுக்கு அவங்கவுங்க தெய்வத்தை பயப்படுறாங்க. நம்ம மக்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நல்லா தண்ணி அடிக்கணும், 95% தண்ணி அடிக்கிறான். கிறிஸ்தவன் 95% தண்ணி அடிக்கான். திருச்சபையை பிடிச்சி பாரம் தரிசனங்கள் யாருக்கும் இல்லை. வேறு கிறிஸ்தவங்க பருவத்துக்கு போயிடலாம் நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வாழ்க்கை இல்லை. யாரும் தப்ப முடியாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி, ஒருத்தர் தப்ப முடியாது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கெடுக்கக்கூடிய எஜமான் ஆண்டவர் போகிறாரு. கணக்கெடுக்க எஜமான் ஆண்டவர் போகிறாரு. யாரும் தப்ப முடியாது. 30 வெள்ளிக்காசு தான் காட்டி கொடுத்தான்ல. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, மத்தேயு 26:15 வாசிக்கும் போது நான் அவர்களுக்கு காட்டி கொடுக்கேன், நீ என்ன கொடுக்கின்னு கேட்டான். 30 வெள்ளிக்காசு கொடுக்கேன்னு சொன்னாங்க. 30 வெள்ளிக்காசு கொடுத்து காட்டி கொடுத்துட்டான். ஆனால் அவனுக்கு மனசு நிற்கலை. குற்றவாளி ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி தேவாலயத்தில் ஆசாரியர்கள் எல்லாரும் காத்திருக்காங்க. 30 வெள்ளிக்காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஐயா நான் காட்டி கொடுத்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. வேதவனும் பரிசீலனை சொல்கிறாங்க, அது நீ செய்த காரியம்டா, நாங்கள் என்ன பண்ணிட்டோம். அவன் மனம் கசந்து அழுது 30 வெள்ளிக்காசையும் தேவாலயத்தை விட்டெறிதான். விட்டெறி ஆண்டுகிட்டு போய் செத்துட்டான். இது நடந்த கதை. ஒவ்வொரு வருஷமும் வியாழக்கிழமை தோறும் அவன் ஆவி கதறுதான், ஐயோ குற்றமரத்தை காட்டி கொடுத்தனே, குற்றமரத்தை காட்டி கொடுத்தனே, என்ன செய்து கதறி அழுதுகிட்டு இருக்கான். இதுதான் வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு 27:19 வாசிக்கும் போது பிலாத்து மனைவி சொல்லுவாள், நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதையா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ராத்திரி முழுவதும் தூங்கலை, அவருக்கு விடுதலை பண்ணுன்னு சொல்கிறா. ஆனால் அவன் பகட்டு வாழ்க்கைக்காக, ஏமாத்து வாழ்க்கைக்காக, உல்லாச வாழ்க்கைக்காக தண்ணியில் அள்ளி கையை கழுவிட்டு இந்த ரத்தத்துக்கு நான் பங்குலன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்த அடுத்த நிமிஷத்தில் மனைவி அவங்ககிட்ட இல்லை சொல்லிட்டு, நீ போய் பைத்தியக்காரன், உங்களோட நான் வாழவா வேண்டான்னு சொல்லி கல்வாரி கொடிட்டா. பிலாத்து ஒரே மாதத்தில் நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். யாரும் தப்ப முடியாது. கிறிஸ்தவங்களை வாழ்கிற வாழ்க்கை எப்படி வாழணும்? சட்டங்கள்லாம் சரியில்லை, அரசாங்க காரியங்கள்லாம் சரியில்லை. இந்த வருஷம் நிறைய இடத்துல கிறிஸ்துவ கொண்டாட முடியலை. காரணம் கேட்டால் கிறிஸ்தவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உரமெல்லாம் போய் 2 வருஷத்துக்கு முன்னால் கிறிஸ்துவ அன்னைக்கு 126 கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்றுருக்கு. டாஸ்மார்க் மட்டும் 126 கோடிக்கு விற்றுருக்கு. எவ்வளவு குடிக்காரங்க பார்த்தீங்களா? இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். நேற்று காலையில் நான் ஆராதனை முடித்து வெளியே வரேன். ஒரு அம்மா என்னை பார்த்து வந்துட்டு எரிய அழுக. புருஷன் குடிச்சு செத்துட்டான். 3 பிள்ளைகள், ஒன்றும் செய்ய முடியல, ரொம்ப வேதனை. பார்க்க அழகாக இருக்கா. பயங்கரமான முறையில் வாழ்க்கையை நினச்சி ஒன்றும் செய்ய முடியல. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது, மரியாள் தன் விட்டு 7 நல்லவங்க தெரிந்து விட மகள். வாழ்க்கையில் 10 போராட்டத்தை பார்க்க தாங்க முடியல. ஏன் உலகத்தில் வாழ்கிறோம்? எதுக்கு வாழ்கிறோம்? இவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்து கெட்ட பேர், எவ்வளோ அவமானமான வாழ்க்கை, புருஷன் இல்லாமல் வாழ முடியலன்னு சொல்லி ரொம்ப வேதனை. ஒரே மாதிரி சொன்னேன், பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். புல்லை நேசிப்பார், இந்தபடி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே.
பிள்ளைகளுக்கு நிறுத்திடும் உத்ரவமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உத்ரவமே. வேண்டிக் கொள்ளும் வழங்குவார் புதுவேல மீண்டும் ஜெயித்திடவே. நீயும் மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே எல்வரவே, சோர்ந்து போகாதே எல்லுள்ளவே. அஞ்சாதே ஒன்று கூனி அஞ்சி கிஞ்சாதே ஏது கூனி. அஞ்சாதே ஒன்று கூனி வேஞ்சி கிஞ்சாதே ஏது கூனி. இடிமேகம் அகன்றிடும் நெற்கதி வீசிடும் உனக்கேற்ற விடுதல்லையா. அஞ்சாதே சோராதே எல்வனமே, சோர்ந்து போகாதே எல்லுள்ளமே. பாராத கர்த்தர் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலேதான். உன்னை பாராதவர் போலேதான். பாராத கர்த்தர் பக்கம் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டோடைய வாழ்க்கையில் பல கஷ்டம் வரும், வேதனை வரும். அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், வைராக்கியமான வாழ்க்கையாக இருக்கணும். தம்பி சேலத்துக்காரை பற்றி சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? அவர் மார்க்கெட்டில் கடை சேலத்தில், அவர் பேர் தண்டபாணி. ஒரு பெருமாள் சிலை ஒரு கடை முன்னே இருக்கும், பெரிய சிலை. நான் கடை கலெக்ஷன் போகும்போது ஒரு தடவை 2 தடவை பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு மந்திரவாதி அங்கே உட்காந்துருப்பான், குளிச்சு எத்தனையோ வருஷங்கள் இருக்கும், குளிச்சு கெட்ட நாத்தம் கிட்ட போக முடியாது, சாராயம் குடிக்க வேலை தான் வேலை. இவர் என்ன செய்வார்னா உடம்புல எங்கெங்கே இடம் கிடைக்க அங்கெல்லாம் போட்டு வச்சுருவார், எங்கெங்கே இடம் கிடைக்க போட்டு வச்சுருவார். பூ எடுத்து சிலை மேலே போட்டுக்கிட்டே இருப்பார். நான் ஒரு நாள் எனக்கு தாங்கலை, கூப்பிட்டு ஐயா என்ன தப்பு பண்ணுறேன்னு கேட்டேன். அவன் மந்திரவாதி குடிக்கலை, குடிச்சிருக்க மாட்டான், கெட்ட மாட அடிக்குது, நீ அவன் மேலே அவனை போய் காலை தொடுற, அதை தொடுற, நல்ல பழக்கமா? உடம்புல கேப் இல்லாமல் போட்டு வச்சுக்கிறிய. ஆண்டவன் சரீரத்தை எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காரு. இந்த சரீரம் தேவனுக்கு நாமத்துக்கு மகிமையாக இருக்கத்தான் சரீரத்தை ஆண்டு வச்சுருக்க ஒழிய பொல்லாங்க காரியத்தை கண்டு வைக்கலை சொன்னேன். அவர் திடீர்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு உங்கள் வழி வெளி பெருசு, எனக்கு என் வெளி பெருசுன்ட்டார். நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன், நீ ஒரு நாளைக்கு அந்த மந்திரத்தையும் குடும்பத்துக்கு செய்வன் வச்சுருவோம் பாருனே. செய்வன் வச்சுருவான்ட்டேன், அதே மாதிரி வச்சுட்டான். அதுக்கு பிறகு தான் அவர் வீட்டு மேலே கை வச்சுட்டான், கை வைக்க ஆசைப்பட்டான். அதுக்கு பிறகு தான் என்கிட்ட கேட்டார், ஐயா அவர் சொல்கிறது உண்மையான வார்த்தை, அந்த தெய்வம் எனக்கு வேணும்னு கேட்டார். நான் ஒவ்வொரு நாளும் சத்தியம் சொல்லி என் வியாபாரத்தை பற்றி கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் மேலே பற்றுள்ள வைராக்கியம் வாஞ்ச ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது ஆண்டுக்கு எவ்வளோ மகிமை, அதைத்தான் மனசில் நினச்சிட்டு கேட்கும்போது ஒரு நாள் கேட்டார். நான் நிறைய கேசட்டுகள் அதெல்லாம் கொடுத்து, பாடல் புக்கள், பிரதர் டிஜே சரணையா, பிரதர் மோகன்சி கேசட்டுகள் எல்லாம் கொடுத்தேன். பிரதர் தினகரன்ட்ட காரணியாவில் பிரதர் வாழும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு அரை நாள் ஃபுல்லாக பிரதரோடைய உட்கார வச்சு வார்த்தைகளை சொல்லி வச்சேன். அப்புறம் மோகன்சி சேலத்தில் மீட்டிங் நடக்கும்போது அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்து அங்கே பார்க்க வச்சேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் மாறிட்டார். வைராக்கியம் மாறுறது மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ளே பெரிய விக்கிரக படம் மாட்டியிருந்தார்.
அதெல்லாம் கிழிச்சு ரோட்டில் கொண்டு போட்டு தீ கொளுத்தினார். தீ கொளுத்திட்டு என் குடும்பத்தை கெடுத்த நீ ஆள், எனக்கு தெய்வம் ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொல்லி வைராக்கியம் வந்தார். ஏன்னா ஒரு வைராக்கியம் இப்படிப்பட்ட வைராக்கியத்தை பார்த்துருக்க முடியாது. மனைவி பேர் காந்திமதி. அந்த அம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இவருடைய நடக்க இவருடைய வாழ்க்கையை பார்த்த உடனே அந்த அம்மாவே சரியாயிட்டாங்க. பிறகு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வீட்டில் ஜவுக்கூட்டம், ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஜவுக்கூட்டம் நடக்கும்போது ஒரு நாள் ஒரு மகாவரை தேடி வீட்டுக்கு வந்தாங்க. என்ன சொல்லி வந்தேன்னா, நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி என் புருஷன் ரொம்ப மேலே அன்பாக இருக்கார், எனக்கு குழந்தை இல்லை, 7 வருஷமாக குழந்தை இல்லைக்கா, நீ நாடுற தெய்வம் விடுதலை தருவான்னு நான் நம்புகிறேன்க்கா. என் புருஷன் வேறு யாரையும் பார்க்க மாட்டான், என் மாமியார் குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என் புருஷன் மாட்டேன்ட்டாரியா, எனக்கு ஜெபம் பண்ண முடியுமா? நான் டாக்டர்லாம் பார்த்துட்டேன், என் யூட்ரஸ் வேறு பக்கமாக திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே நம்ம வேற ஒன்றும் சொல்லலை, அடுத்த வாரம் வரும்போது நீ பாஸ்டிங்கோட வாம்மா, சாப்பிடாம பாஸ்டிங்கோட வா. பாஸ்டிங்கோட வரும்போது தரிசனத்தில் ஆண்டு நிலத்தை வெளிப்படுத்திட்டார். ஒரே வருஷத்தில் ஆண் பிள்ளை பெற்றெடுத்தா. அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில், தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நொறுங்கினோரே ஆதரவும் அவரே, இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே, கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார், கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயிலந்தவரை தாயன்பால் அணைப்பவரே, நோயிலந்தவரை தாயன்பால் அணைப்பவரே, பரிகாரி நானேவா பட்சமாய் தாங்கிடுவார், பரிகாரி
தாங்கிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரை தைதந்து காப்பவரே. மாயையில் மயங்கினோரை தைதந்து காப்பவரே. தூயாவின் விடுவார், தூயாய் மாற்றிடுவார். தூயாவின்றிடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். ஜெபம் பண்ணி அனுப்பியும் பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. திடீர்னு அந்த ஒரு தண்டமணியுடைய அண்ணன் வந்து தம்பி ஆர்டிஓ பெரிய அதிகாரி, சாபம், ரொம்ப கஷ்டம் குடும்பத்தில். இப்படி பாதை பாருங்கள், நீதிமான் பாதை நடுப்பகல் வரைக்கும் செழிப்பாக இருக்குமா. அது மாத்திரமில்லை, சங்கீதம் 90:12 வாசிக்கும் போது நீதிமான் பனையை போல செழித்தில் இவனோட கேதுருவை போல் வளருவான். அப்படி வாழ்க்கை. மகனுக்கு பொண்ணு கிடைக்கல. ஏன்னா இவர் பூர்வீகமான இந்து இல்லை. கடைசியில் பொண்ணு கிடைச்சிது. அந்த பொண்ணு ஒரு ரகசிய கிறிஸ்தவா. அவன் நினச்சா எனக்கு ஜெபம் பண்ணக்கூடிய நல்ல புருஷன் வேணும். அவன் நினச்சா இந்த பையனுக்கு நல்ல கிறிஸ்தவ வேணும். கடைசியில் ஆண்டவர் குடித்த பாதையை பாருங்கள், அமைப்பு பாருங்கள். அவர் மகளுக்கு திருமணமாகி 3 வருஷம் குழந்தை இப்போ கன்சீவ் ஆகியிருக்கா. அவர் மனைவிக்கு கடந்த ஆண்டு நான் வருஷம் ரொம்ப முன்னாள் மாதிரி அலையிறதில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரையும் போய் ஜெபம் பண்ண போவேன். எல்லோரும் வீட்டுக்கு போவேன் ஜெபம் பண்ண. அது வீட்டுக்கு போக முடியல. மெயினாக ஒரு இடத்துக்கு வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புவேன். கடந்த வருஷம் அந்த அம்மாவுக்கு கேன்சர். லேசா பயங்கரமான கஷ்டம். ஆண்டவர் அறிஞ்ச குடும்பத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட சாபம், ஏன் இந்த கஷ்டம்? இசைக்கிய ராஜாவுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. இசைக்கிய ராஜா தாவீதுக்கு பிறகு அவன் மாதிரி ராஜா அமையவே இல்லை. அவ்வளோ அருமையான ராஜா. 25 வருஷத்தில் 25 வயசில் ராஜாங்கத்தை பொறுப்பு எடுக்கான். 29 வருஷம் அரசாண்டிருக்கான். 29 வருஷம் அரசாண்டிருக்கான். அவன் கேன்சர். திக்கத்தை ஏசாயா வந்து சொல்லிட்டு போகிறான், வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தடா, சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இசைக்கரைச்சி அழுதுன்னா அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்காரு பாருங்க. வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது ஆண்டு சொல்லுவார், உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், 15 வருஷம் கூட்டி கொடுக்கன்னாரு. ஏசாய் வெளியே போகலை. வீட்டு வாசல் அந்த கேம்பஸை விட்டு வெளியே போகலை. அதுக்குலாம் ஆண்டோடைய வார்த்தை. என் தாசன்ட்ட போய் சொல்லு, நான் அதைத்தான் மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணேன். சேலத்தில் ஒரு சரவணபவன் ஹோட்டலுக்கு வந்தாங்க என்னை பார்க்க. ஆந்தவே போய்கிட்டு இருக்கேன். அந்த அம்மாவுடைய கரத்தை பிடிச்சிட்டு சொல்லி ஒரே வார்த்தை கேட்டேன், எஸ்ஐயை கண்ணீரை தொடச்ச தெய்வம். வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு பிறவி கூட வாழ்க்கையில் கண் தெரியாது.
எல்லாரும் சொல்கிறாங்க, இது யார் செய்த பாவம், இது இவன் செஞ்ச பாவமா, யார் செஞ்ச பாவம்னு எல்லாரும் கேட்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், இது இவன் செய்த பாவம் இல்லை, முன்னோர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை வெளிப்படவே பிறந்தான் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் ஆண்டவரே, இது யார் பாவம் இல்லைப்பா, இப்படி கிரியை வெளிப்படணும், அந்த கிருபை நீங்கள் தாங்க, அந்த கிருபையை தாங்க. ஒரு வார்த்தை கேட்டு நம்ம கரத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணும்போது, என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லாம் இருக்காங்க. இப்போ காரணம் கேட்டால், நீ கடவுளை தேடும்போது நீ கிறிஸ்தவங்கிட்ட அப்படி உண்மை இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிபதிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவார், ஐசவன் தீவிக்கிறனும் ஆக்குறீங்க தப்பா. இன்றைக்கி அது ஊழியக்காரங்கிட்ட உண்மை இல்லை. ஊழியக்கு துட்டை எப்படி திருடலாம், எப்படி கணக்கெழுதலாம், எப்படி காசு அடிக்கலாம், இதைத்தான் நினச்சி வாடுறாங்க. இது வாசலில் படுத்து வீட்டு பாவம், வேறு எங்கேயும் போகாது. தேவனுக்கு விரோதமான காய் செய்வாயானால், திருச்சபை காசை மிஷினரி நிலை நம்ம ஒரு அடி நல்ல மட்டும் கிடையாது. மிஷினரி வரலன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு அடி நிலம் கிடையாது. அவ்வளோ இடத்த உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நீ ஒரு அடி நிலம் வாங்க வேண்டாம், அந்த இடத்த நீ பாதுகாத்தா போதும். நீ
அந்த இடத்த கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்க, கூறு போட்டு மனசாட்சியை விற்றுக்கிட்டு இருக்க. ஆனால் ஆண்டவர் நான் கூறு போட்டுருவார். அது மட்டும் மனசில் வச்சுக்க. வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கூறு போட்டாலும் தாங்க முடியாது. கேயாசி ஒரு 2 காசுக்கு ஆசைப்பட்டான். 2 காசு, ஒரு தாளந்து வெள்ளி, ஒரு ஆசைப்பட்டான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு சீரியா தேசத்தில் ஒரு பெண்ணு, வேலைக்கார பெண்ணு ஒரு வீட்டில் என்ன செய்கிறா, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவள் இஸ்ரேல் தேசத்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட பெண்ணு. இஸ்ரேல் தேசத்தை அடிமையாக கொண்டு வரப்பட்ட சின்ன பிள்ளை. அதுக்கு இருக்க வைராக்கி நிறைய பேர் இல்லை. எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம், ஊழியம் பார்க்கும், சந்தை கொடுக்கும், கம்பெனி வாங்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம பரலோகத்துக்கு போயிடும் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டு சொல்லுவார், அக்கிரமிசைக்காரனே என்னை விட்டு அகன்று போ, உன்னை அறியேன்னு சொல்லுவார். அந்த காலங்கள் வர்றதுக்கு முன்னால் தேவனை கனப்படுத்தணும், ஆண்டவர்கள் நினைக்கணும். இந்த கல்வெட்டை பார்த்தேன், என் பேரை போட்டு எம்ஏ போட்டிருந்தது. நான் எம்ஏ படிக்கலை. எஸ்எல்சியோட 68 1968 தத்தி பாஸ் பண்ணேன். எங்கள் ஊரில் 18 பேர் எஸ்எல்சி எழுதணும். 18 பேர் எஸ்எல்சி எழுதணும். எங்கள் ஐயா சொன்னார், நான் கிராமம், படிக்க வசதி இல்லாத ஊர், சாப்பாட்டு வசதி இல்லை ஊர், ஒன்றுமே இல்லை. 7 மணினா தருத்திரம், அப்படி ஒரு தருத்திரம். குடும்பத்தில் வேதனை தாங்க முடியாத வேதனை. நல்ல சாப்பாடு கிடைக்காது. இப்படி போல் பண்டிகை நாட்களில் தான் அரிசி சோறு கிடைக்கும். யாரும் இட்லி கொடுத்தாங்கன்னா வாங்கி பாக்கெட் வச்சு சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அவ்வளோ தருத்தம், அவ்வளோ கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழும்போது படிக்க முடியாது, வசதி கிடையாது. எங்கள் ஐயா சொன்னார், அந்த ஊரில் எஸ்எல்சி எழுதியிருக்க மனுஷனில் நீ ஒருத்தன், நீ சாயந்தரம் ரிசல்ட்டு வரும். அப்போ அந்த காலத்து மாலை பஸ் பேப்பரில் சாயந்தரம் 5 மணிக்கு தான் பஸ்ஸில் வரும். இப்போ மாதிரி நெட்டை திறந்த உடனே பார்க்க மாதிரி இல்லை, பஸ்ஸில் வரும். எங்கள் ஐயா சொல்லிட்டார், ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆகிருவோம் எனக்கு நம்பிக்கை. எங்கள் வீட்டில் 18 பேர் எழுதணும். நானும் என் நண்பரும் 2 பேரும் ஃபெயில் ஆகிருவோன்னு ஊரை விட்டு வெளியே போய் புளியம்பரத்தில் போய் ஏறி உட்காந்துட்டோம். எவ்வளோ புளியம்பரத்தில் உட்காந்துருக்க முடியும்? எப்படி இறங்கி தானே தீரணும். அதனால் பயமெல்லாம் ஏறி உட்காந்துட்டோம். ஆனால் மாலை பஸ் ரிசல்ட் வந்தது பாருங்கள், 16 பேர் ஃபெயில் ஆகிட்டால் நாங்கள் 2 பேரும் பாஸ் பண்ணோம். எவ்வளோ ஆச்சரியம் பற்றியில. இப்போ வாங்குகிற பிள்ளைகள்லாம் 100க்கு 98% வாங்குகிற மார்க்கு. நான் 500க்கு 245 மார்க் தான் வாங்கி பாஸ் பண்ணேன். தத்து பற்றி பாஸ் பண்ணேன். 39% வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. ஆனால் நினச்சி நான் பார்க்கல. ஆண்டு கொடுத்த கிருபை பாருங்கள், தாங்க முடியாத கிருபை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யோவான் 15:16 வாசிக்கும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தெரிந்து கொண்ட காரணத்தினால தான், ஆண்டவர் சாட்சியாக வாழ நினச்சனால தான். என் மகன் அடிக்கடி சொல்லுவா, என் மகன் எனக்கு சின்ன மகா அடிக்கடி சொல்லுவா, இதான் ஒன்று கேட்பா, நான் இல்லைம்மே, அப்பாட்ட இல்லைம்மாமே. அவள் சொல்லுவா, நீங்கள் சாதாரண ஆள் இல்லைப்பா. அவன் சொல்லுவா, எதுக்குன்னு சொல்லுவா, ஆம்பரோடைய மகன் ஈசாக்கு பெண்ணு வாக்குறதுக்காக இங்கே போயிடுவாங்க. எலியேசர் போவான். எங்கே போவான்? லாபான்ட்ட போவான். பெத்தல் வீட்டுக்கு போய் தேடி போவான். தேடி போகும்போது அவன் ஒரு வார்த்தைக்கு போய் சொல்லுவான். வேதத்தில் வாசிக்கிறோம், அது 24:35 வாசிக்கும் இல்லை, என் எஜமான் செல்வ சீமானாருக்குன்னு சொல்லுவான். சாட்சி சொல்லுவான். ஓட்டங்களும் குதிரைகளும் எல்லாம் இருக்குது, செல்வ சீமானாருக்கு சொல்லுவான். அதுபோல் ஆண்டவங்களை வச்சுருக்கான்னு சொல்லுவாள். இன்றைக்கி ஆண்டு உண்டமெல்லாம் வாழ்ந்த செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த என்ன ஆண்டு உயர்த்திருப்பாருன்னா, காரணம் கடலுக்கு முதலிடம் கொடுக்கறதுனால தான். சங்கீதம் 16:8 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்லுவான், என்ன சொல்லுவான், கர்த்தரை எப்படி முன்பாக நான் வச்சுருக்கிறேன், என் வலது பார்த்து இருக்கிறபடியா நான் அசைக்கப்பட முடியலம்மா. நினச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்த உள்ளுக்கு ஆண்டு இவ்வளோ உயர்த்துக்கான்னு சொன்னால், சாதாரண அவருடைய கிருபை சாதாரண கிருபை இல்லை. ஒரு வாழ்க்கை தான், ஒரு வைராக்கியமான வாழ்க்கை, தேவ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், மகிமுள்ள வாழ்க்கை வாழணும். அதுதான் ஆண்டு நம்ம கொடுக்க கிருபை. நிறைய பேர் கிறிஸ்தவங்கிட்ட அந்த வாழ்க்கை இல்லை. ஏதோ தண்ணி அடிக்கணும், கறி வரட்டி சாப்பிடணும், சரக்கை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும், இப்படி நினச்சா ஒழிய ஒரு பாரம் தரிசனங்கள் இல்லை. அதான் இன்னைக்கு ஊழியக்காரங்க அப்படி தான் இருக்காங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க அப்படி இல்லை. வேதத்தில் இறைவன் 48:10 வாசினா, கர்த்தருடைய வேலையை அசைய செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசைச்சு சபிக்கப்பட்டவன். ஒரு சாதாரண வேலை இல்லை. கர்த்தருடைய வேலைங்க சாதாரண வேலை இல்லை.
ஆண்டோடைய வேலைக்கு பெரிய வேலை. அந்த வேலைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது, சங்கீதம் 128 கல்யாணத்துக்கு வாசிக்காங்கல்ல, கர்த்தருக்கு பயந்து வழியெடுக்கணும் பாக்கியவான், உன் கைகளில் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டில் கனதும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திச்சுட்டு ஒளிவர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனும் ஆஸ்வதிப்பார். ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ பிள்ளைகள் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய். விதத்தில் வாசிக்கவில்லை. காரணம் கடவுள் கீழ்ப்படின்னு வாழணும். கல்யாணத்தில் அழகாக பேசுகிறாங்க. 4.5 கிலோ 1 கிராம் தங்கம் குறைஞ்சாலும் உன் பொண்ணை கூட்டு போயிடணுன்றாங்க. கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு இப்படி தான் பிரியாணி இருக்கணும். தட்டு வச்சா 200 கிராம் கறி இருக்கணும். அதில் சிக்கன் 65 இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுறாங்க. நீயும் திருமணம் பண்ணதுனால கடவுளுக்கு என்ன லாபம்? எத்தனை ஆதிவாசி மக்கள் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, வடநாட்டில் எத்தனை பேர் வாழ்ந்துருக்காங்க. ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமா? நீ ஒரு பொருத்தனை பண்ணுறியா? என் மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பியன்னா அந்த ஆலயத்தில் கேட்டேன் சாமின்னு கேட்கக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்களா? எல்லாம் பணம் தான். ஊர் போட்டு விளங்காத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு. இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடவுள் பிரியமான வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை வந்தாலும் ஆண்டவர் பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். யாராக இருந்தால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்கான திருவசனத்தை சொல்லணும், சாட்சியாக வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய மக்களாக வாழணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறாரு. சும்மா கண்ணபுரன் கிறிஸ்தவன் பேர் வாழ்ந்துக்கிட்டு வாழில் இறக்கி ஒரு டைசன் சீர் கிடையாது. எல்லாம் பணத்துக்கு விற்கிறான், கூறு போட்டு விளக்கு வாங்குறாங்க. இன்றைக்கி ஒரு டைசன் சீர் கிடையாது. ரொம்ப வேதனையை கழிக்கக்கூடிய காரியம். மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரும் வார்த்தையின்படி விசுவாசத்தை காண முடியாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு வாரம் தரிசன வாழ்க்கையில் வேணும். இசைக்கில் 22:30 வாசிக்கும் போது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பு நிற்கவும் சூவரைந்த மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஒருத்தனையும் காணேன். ஒரு வாரம் தரிசன வாழ்க்கையில் வேணும். சும்மா வாழ்ந்தோம். சில பேர் வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வெட்டி பந்தா. பெருமையோடு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மைக்கு கிருபை அளிக்கிறார். ஒரு தாழ்மை வாழ்க்கையில் கற்றுக்கணும். தாழ்மை வாழ்க்கையில் பணம் ஒன்று காப்பாற்றாது, வாழ்க்கை ஒன்று காப்பாற்றாது. எங்கள் அத்தை ஒரு ஆள் இறந்துட்டாங்க. கல்ற தோட்டத்தில் அடக்கம் பண்ண போகிறாங்க. 1/2 கிராம் மூக்குத்தி கழட்ட முடியலன்னு விட்டுட்டு வர முடியாது. ராத்திரி வேணால் தூக்கி போட்டு சாரத்தை குடிக்கிட்டு அவத்துட்டு போயிடுவான். கட்டி மில்லில் கொண்டு வந்து மூக்கை வெட்டி அதை எடுத்தாங்க தூர. இதுதான் வாழ்க்கை. இதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு மகிமை செலுத்த வாழும்போது பாரமாக ஜெபம் பண்ணுங்க, திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரங்களும் உண்மையாக வாழணும், விசுவாசிகளும் உண்மையாக வாழணும். திருச்சபையில் 100 ரூபா சந்தா கொடுப்பான், 10 ரூபா சந்தா கொடுப்பான். கோயில் 78 கேள்வி. கோயிலுக்கு வரமாட்டான், பைபிள் வாசிக்க மாட்டான், ஆண்டு சமூகத்தை காத்திருக்கக்கூடிய சிந்தனை இருக்காது. அப்படிப்பட்ட சிந்தனைக்கு ஆண்டு ஒப்பு கொடுக்கணும். ஏதோ வாழ்ந்தோன்னு வாழலை. ஒரு வாழ்க்கை வந்து உண்மையான வாழ்க்கை வாழலாம். அந்த ஆண்டு விரும்புகிறார். செத்தாலும் சாகிறேன். எஸ்தர்கிட்ட முருகைக்காய் சொன்ன எஸ்தர் முருகைக்கிட்ட சொன்னால, நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்கு அழிவே, எனக்கு குலத்துக்கும் என்னை பார்க்க முடியாது சொல்லி ஆடுறாள்ல. முருகைக்காயின்னு சொன்னால், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால் இஸ்ரவேல் கட்சி வேறு வழியாக வரும். அன்றைக்கி நீ உன் வீடு தப்ப முடியாது சொன்னான். எதுக்குன்னா எத்தனையோ ஆமான்கள் நீ திருச்சபையில் எல்லா ஆமானத்தாலும் வரான். ஒருத்தன் கூட ஊழியக்காரனை வரல, உண்மையாக விசுவாசியில் வரல. ஆமானா வந்து குறைச்சக்கூடிய மக்களாக, திருட்டன் உள்ள மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது என் வாழ்க்கை இல்லை, கடவுள் பிரியமான வாழ்க்கை. அதுவும் நம்ம டைசலுக்கும் காட்சி திருநெல்வேலிக்காக தூத்துக்குடிக்காக எல்லாம் ஜெபம் பண்ணணும் ஐயா. இன்றைக்கி பழி வாங்கக்கூடிய இருதயங்கள், பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள். பரிசுத்தம்லாம் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. இப்போ தேவனை தரிசிக்க முடியாது. 2 தீமோத்தேயு 2 வாசிக்கும் போது, ஒரு ஊழியக்காரர் எப்படி வரணும்? ஒரே மனுடைய புருஷனாக இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும், குடிகாரன் இருக்கக்கூடாது, உண்மையுள்ள மனுஷனாக வாழணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். இன்றைக்கி எத்தனை பேர் டிசியாக வந்துட்டு எவ்வளோ கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்ட. இது வாழ்க்கை இல்லை. சில பேர் பரலத்து போயெல்லாம் நினைக்கான். டாக்டர் ஜெய்சிங் ஐயா ஒரு கதை சொல்லுவார். என்ன கதை சொல்லுவார்னா, கோயிலில் ஒருத்தன் கோயில் குட்டி இருந்தான். கோயில் குட்டி இருந்து 5 ரூபா 50 ரூபா காணிக்க கொடுத்தா சைவர் அடித்து 5 ரூபா எழுதுவான். 100 ரூபா காணிக்க கொடுத்தா 2 சைவ், ஒரு சைவ், ஒரு 10 ரூபா காணிக்க எழுதுவான். உடனே யோசித்து பார்த்தான் ஒரு நாள், இப்படி தப்பாக செய்கிறமே, ஆண்டு வருகை வந்தால் என்ன செய்வோம் யோசித்தான்.
அது மாதிரி செத்துட்டான். செத்தவொன்னு ஜட்ஜ்மெண்ட். பாதத்தில் வாசிக்க மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தின்படும் ஒரு மனுஷன் மேலே விழுந்த கடமை. அதை மட்டும் மனசில் நினைக்கணும். எல்லாம் கீழே நிற்கிறாங்க. இவன் நினைக்கான் நமக்கு நிச்சயமாக நரகம் கிடைக்கிடும். ஏன்னா அவன் பண்ண தப்பு தானே பண்ணிட்டான். அது மாதிரி போகிறான். ஜட்ஜ்மெண்ட்டில் நரகம்னு வருது. நரகத்தை வாங்கிட்டு ரொம்ப வேதனையோடு போகிறான். மனைவி சொல்லி பார்த்தா கேட்கல, உறவினெல்லாம் சொல்லி பார்த்தா கேட்கல, தப்பு பண்ணிகிட்டே போகிறான். உள்ளே போனால் குருவானவர் அங்கே தான் இருக்கார், டிசி அங்கே தான் இருக்கான், எக்ஸிக்யூட்டிவ் அங்கே தான் இருக்கான், என்ன போல் லேசகிட்டி அங்கே தான் இருக்கான், பிஷப் அங்கே தான் இருக்கார், மாடரேட்டர் அங்கே தான் இருக்கார். எங்கே? நரகத்தில். காரணம் பயமில்லாத வாழ்க்கை. பயமில்லாத வாழ்க்கை. நான் 3 வருஷம் லேசகிட்டியாக திருநெல்வேலியில் இருந்தேன். இப்போ பதவிக்காலம் முடிஞ்சாச்சு. ஒன்று செயல்பட முடியலை. ஏன் கேட்டால் கரஸ்பாண்ட் வந்தால் எத்தனை கோடி சம்பாத்தியம் இதை தான் வரான், எத்தனை பணத்தை எடுக்கணும், எத்தனை கல்லாப்பாயன் போடணும், இதைத்தான் நினச்சி வரேன். ஒழிய ஒரு வைராக்கியம் வாழ ஒரு ஒப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை மனுஷன்கிட்ட இல்லை. அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கடவுளுக்கு மகிமையை வாழணும். கர்த்தர் நம்மளை விசேஷத்தை கனவோடு அபிஷேகிக்க போகிறார், பாதுகாக்க போகிறார். வேதத்தில் வாசியம் இல்லை. சங்கீதம் 90 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம்தான். வெள்ளத்தின் மீது 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேதனை தான். பாடுள்ள உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, இன்றைக்கு மரித்தாலும் வாழ்க்கை இங்கே இருக்கும். இன்றைக்கி நான் மரித்து போன வாழ்க்கை இங்கே இருக்கணும். அதை மட்டும் மனசில் வச்சு கேட்கணும். ஆண்டவரே, நான் உங்களோட வாழணும், உங்கள் பிரியமான மனுஷனாக வாழணும், கிருபை தாங்கனான்ட்டு கேட்கலாம். கேட்கும்போது ஆண்டு சொல்லுவார், மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே యేసయ్యா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே యేసయ్యா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ. மனதுருகும் தெய்வமே యేసయ్యா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சமாதானம் உண்டு வண்ணும் தண்டனையா உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு வண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே
மேலே விழுந்ததையா, ஐயா உம் மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைவேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைவேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கருடைய காலங்கள் அவனுடைய வருகெல்லாம் நெருங்க போகுது. பிள்ளைகள் ஞானமாக வழங்க, மாறிய பிள்ளைகளெல்லாம் ரொம்ப ஞானம் வழங்க. உலகம் சரியில்லாத உலகமாக இருக்குது. பிள்ளைகள் எங்கே போனாங்க, எதுக்கு போனாங்க, செல்ஃபோன் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஞானமாக வழங்க. உலகங்கள் சரியில்லை. மனுஷகுமார் பூலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு விதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் வாழ்வு சீரழியை பார்க்கும், பேப்பரில் பார்க்கும், டிவியில் பார்க்கும், எத்தனையோ நிகழ்ச்சியில் பார்க்கும். அதை மனசில் வச்சு வாழுங்க. கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். தலையில் தாழ்ச்சி ஜெபம் நோக்கி பார்க்க ஆண்டவரையும் கரம் கொடுக்க ராஜான்னு கேட்கலாமா? இல்லை நீங்கள் ஆஸ்வதிங்க ராஜான்னு கேட்கலாமா? இந்த கிராமமான தேவனுக்கு பிரிவுள்ள கிராமமாய் மாற, தேவன் மகிமை செலுத்துக்கு ஊழியர்கள் வாழ, ஊழியக்காரன் உண்மையாக வாழ, விசுவாசிகள் மக்கள்லாம் உண்மையாக இருக்க, காலங்களில் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ. எத்தனையோ குடும்பம் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், கால் நடக்க முடியலை. எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ கண்ணீர்கள் தாங்க முடியலை. கிட்னி ஃபெயிலியர் எத்தனையோ குடும்பங்களில் தாங்க முடியாது. ஒவ்வொரு நாட்களும் படுகிற காலையில் பார்க்கும். ஆனால் இன்றைக்கும் கண்கள் பார்க்குறாரு. கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் விதத்தில் வாசிக்கிறோம். கேட்கலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், எண்ணிப்பார்.
காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இப்போதிவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ? இப்போதிவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துணை வீழ்ப்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், வீழ்ச்சியில் விழித்துணை வீழ்ப்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், சிற்சில வேளையில் பிச்சையினால் உன்னை கிட்டி எழுப்பவரும், சில வேளையில் நிச்சயினால் உன்னை கிட்டி எழுப்பவரும், ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்று மழைப்பவரா, உனக்கென்றும் மழைப்பவரா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, காலை வேளைக்காக பகல் வேளைக்காக இரு வேளைக்கு நன்றி ராஜா. உங்களுடைய அசன பண்டிகைக்கு வருகிறோம், பிரதிஷ்டை பண்டிகைக்கு வருகிறோம்ப்பா. கிராமமே மகிழ்ந்து கடிகூற கிருபை தந்தீங்க. ஒரு மகிமையில் வாழ கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கப்பா. எகிப்திற்கு வர பண்ணிய கொடிய ரோகம் அனுபவிச்சிடும் மாற்றபடி பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த காரியம் வந்தாலும் இயல்புள்ளாக்கி கொடுங்க. குருவானவரை பலப்படுத்துங்க, ஊழியர்களை ஆஸ்வதிங்க. தூத்துக்குடி திருமணத்துக்கு கரத்தில் வரப்பா. ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை அழிவது சுத்தம் இல்லைப்பா. ஆண்டவரே, திருச்சபை யார் அழித்தாலும், யார் அழிக்கணும் நினைச்சால் ஆண்டவரை தரிப்புண்டு போவாங்கப்பா. அந்த மலையில் வைத்து அந்த மூன்றாவது எடுக்கக்கூடிய பேராயர் வாழ்வு போக்குவரத்து பரிசுத்தமான வாழ்வாய், நிலைத்திருக்கக்கூடிய வாழ்வாய் இருக்க கிருபைத்தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கரிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.